எங்கே போனாலும் எங்களுக்கு பயங்கரமான வரவேற்பும் ஆரவாரமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மக்கள்லாம் அப்படின்றத எங்களுக்கு உணர்த்தும் வகையில் நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவருக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர், ஏன் எப்படி பேசியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் தான். என்னென்னா எதிர்கட்சி தலைவர் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சாதாரணமாக கேட்பாங்களே, அதை மாதிரி கேட்டிருப்பாங்க போல். உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஒன்றும் இல்லை தம்பி, பராம இப்போ நம்ம முதல்வர் சாதாரணமான முதல்வர் கிடையாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் கொடுக்குற ஒரே முதல்வர் நம்ம முதல்வர் தான். அது மட்டுமா, எங்கேயாவது போய் ஒரு கூட்டத்தில் பெண்கள் கிட்டெல்லாம் கேட்குறோம், உங்ககிட்டலாம் இப்போ பணப்புழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மூஞ்சிக்கு நேரம் நோட் எடுத்து காட்டுறாங்க தம்பி. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு நம்ம ஆட்சியில். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத பார்த்து, எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்து எதிர்கட்சி தலைவருக்கு பொறாமையாகுதுபா அப்படின்னு பேசியிருக்காரு ரகுபதி அவர்கள். இந்தியாவிலேயே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை, பிரகாசமான காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருப்பவர் தலைவர் தளபதி அவர்கள். நாங்கள் பல்வேறு கூட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்திலே கேட்டிருக்கிறோம். 7/5/2021 முன்னாலே உங்களிடம் எப்படி பணப்புழக்கம் இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் கையிலே பணம் வைத்திருப்பதை உறுதி செய்து காண்பித்தார்கள். இதிலிருந்தே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் சான்றாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் மக்களை தேடி சென்று மக்களுக்கான பலனை தருகிற திட்டங்களாக இவை அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியால் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதுக்கடுத்துதான் முக்கியமான மேட்ருக்கு வர்றார். என்னன்னா, நம்ம கட்சியில், அதாவது திமுக கூட்டணிக்குள்ளே வந்து குழப்பம்னு சொல்கிறாங்க எங்கள் கட்சியில். ஆனால் எங்கள் கூட்டணியில் குழப்பமே கிடையாது. குழப்பம் எங்கே, அவங்க தரப்பில். யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல இன்னும் குழப்பம் இருக்குல்ல. இப்போ இவர் என்ன சொல்கிறார், அதிமுக தான் ஆட்சி அமைக்க, நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறார். ஆனால் அமித்ஷா அப்படி சொல்லலையே. இந்த மாதிரி குழப்பமெல்லாம் எங்கே இருக்குது, அவங்க கூட்டணியில் இருக்குது. நம்ம கூட்டணி சீரும் சிறப்புமாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் தான் அதலிசத்துலேயே பயங்கரமான குழப்பம்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத விமர்சனம் பண்ணியிருக்காரு ரகுபதி அவர்கள். ஆகஸ்ட் மாதம் அல்ல, தொடர்ந்து 2026, 31 எல்லா ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை தருவார். மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருந்தார். இப்போது தேர்தலுக்காக எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார், அதை செய்ய மாட்டார். நாங்கள் சொல்வோம், செய்வோம். அது மட்டும் இல்லை, ஐயா கிட்ட வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அதற்கான பதிலை கொஞ்சமும் யோசிக்காமல் தங்குதடை இல்லாமல் கரெக்டாக பேசுறதுல ஐயா அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி மேற்கொண்டு பல கருத்துக்களை பேசியிருந்தாரு. அதில் முக்கியமான கருத்து இந்த இப்போ பேச போகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் தான் என்னுடைய தலைமையில கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் இருக்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அது பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே முரண்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறதா எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்களே யோசிக்க